ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம்மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தூதுவளை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடு. சின்ன கப்பளவு தூதுவளை எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தூதுவளை செடி எங்கள் வீட்டிலே வச்சுருக்கேன். அது ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த மாதிரி செடிகள்லாம் கொஞ்சம் வீட்டில் நீங்கள் வச்சுக்குங்க. இது ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. சளி இரும்பலுக்கெல்லாம் இது ரொம்ப சட்டுன்னு கேட்டுரும். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரசமாக வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள், சளியெல்லாம் கட்டாது. இரும்பல் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணுற தன்மை அதிகமாக இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வைக்கிறேன். இதுக்கு தக்காளி கிடையாது, அதனால் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சுட்டு அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 2 கினி அதை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பூண்டு ஒரு 10 பல் பூண்டை நல்லா நசுக்கியிருக்கேன். அதையும் இதனோட ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக பாருங்கள். இப்போ மிளகு பொடி ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் அளவு இல்லை 1.5 ஸ்பூன் அளவு எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். தேவையான அளவு சால்ட். தனியா கொஞ்சம் ஆட் பண்ணணும், அதாவது தனியா பொடி, அதையும் இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக இதனோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தூதுவளைலாம் கொஞ்சம் கொதித்த பிறகு இந்த புளி தண்ணியை கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கீரையில் நிறையவே இருக்குது. இப்போ கொதி வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ தண்ணி அதனோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி. பாருங்கள், ரசம் தயாராகியாச்சு. சுவையான தூதுவளை ரசம் தயாராகியாச்சு. இது சளியெல்லாம் நல்லா க்யூர் பண்ணும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.